கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு கண்டிப்பாக பிடிச்சிடும். இவ்வளோ தூரம் வந்திருக்கான், ஒருத்தா இருப்பாங்கல்ல. உன்னத்தாண்டா சென்னை ஃபுல்லா தேதித்திருக்கு. மேல் டாக் சூர்யாசிஸ் டாக். உன்னை தீத்துறதுக்காகவே தமிழ் கத்துக்கிட்டாண்டா. எனக்கு தமிழ் இருக்கு, அவ்வளோக்கு ஏத்தாவத்தையும் தெரியும். உன்னை பார்த்து 187 நாள் ஆகுது. எல்லாம் நாளும் உன்னை திட்டிருக்கேன்டா. என்ன சார் இது? தெரில மணி, ஏதோ 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், கையை காட்டி சொல்லுவார். ஆனால் இவ்வளோ நேரம் அடிப்பாரு எனக்கு தெரியாது. ஏன்னு கேளுங்களேன். ப்ரோ, ஏன் ப்ரோ திட்டுறீங்க? எதுக்கு திட்டுறேன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. என்ன சார் சிப்பு வேலையெல்லாம் பண்ணாம போகுது. மணி அப்படி பண்ணா பிராண்ட் ஜாம்பரா இருந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஏன் போட்டே போது பாடுறா. ரியலா இருக்கு இல்லம்மா? நீங்களா சொல்லனா யாருக்கும் தெரியாது சார். சொல்லுங்க சார். இதை எப்படி எடுத்துக்குவோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்ற பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இது படியே. My dear Subhi, I wanted to tell you this from the first time I saw you. Been waiting for you. You feel the same way. Hoping to see you with a note of love. I love you. என்ன சார் இது? போங்க சார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்டா. லஞ்ச் டைம்ல என்ன பண்ண தெரியுமா? எல்லாரும் பாக்குறாங்க. பரவாயில்ல சார், நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க சார். ப்ளீஸ் சார், நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் சார். எனக்கா ஒரே ஒரு டைம் கேட்டு பாருங்க சார். டேய் அசோக், உனக்கு தெரியாது போடா. டேய் எந்திரா. இல்ல சார், நீங்க எஸ் சொன்னாதான் எந்திரிப்பேன். சரி, என்ன சொல்லணும்னு நினைக்கிறத எழுதி கொடு. சார் என்ன சார்? அப்போ கால்ல விழுந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்ல. நான் உங்க கால்ல விழுறேன். அவங்க கிட்ட இருந்து ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என்னது என்ன சார் நீங்க? இந்த காலத்து பசங்க கால்ல விழுறதெல்லாம் ஒரு மேட்டரா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்போல்லாம் ஒரு பொண்ணை உஷார் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. காலில் விழுவானுங்க, தீ மிதிப்பானுங்க, அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுவானுங்க, அதுவும் கூட மாறுவானுங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது சார். இதெல்லாம் ரொம்ப அநியா இருக்கு சார். எதுக்கு ப்ரோன்லாம் எழுதுறாங்க? நீங்க சொன்னா கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. டேய், நான் சொன்னா கேட்கும். அதுக்காக லவ்வுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுடா. நீயே போய் பேசு. சுபி, தயவு செஞ்சு பிரதர்லாம் சொல்லாத சுபி. மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நம்ம 2 பேருக்கு வேவ்லென்த் கரெக்டா செட் ஆகும். பாரு, நம்ம 2 பேருக்கு சேம் கலர். ஐயோ, நீ ஏன் லவ் பண்ண கூடாது? ஐ வாண்ட் கரெக்ட் ரீசன். கரெக்ட் ரீசனா? நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன். போதுமா? வேற ஒருத்தனை லவ் பண்றியா? அப்ப அவ யாருங்கிற டீடைல் கொடு. அவ என்னோட பெஸ்டா இருந்தா தான் ஒத்துக்குவேன். போ அசோக். நான் லவ் பண்ற பொண்ணு எவனே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போறத நான் ஒத்துக்க முடியாது. போ அசோக். இல்ல சுபி, நான் லவ் பண்ற பொண்ணு மேல எனக்கு அக்கறை இருக்கு. போன்னு சொல்றேன்ல. இப்போ எனக்கு பதில் சொல்லு. போக போறியா இல்லையா? சுபி, போக போறியா இல்லையா? சுபி, சுபி, ஓடியோ, போடா, போ. என்ன சார் 5 மணிக்கெல்லாம் வருவாங்க, நீங்க மணி 7 ஆச்சு. வருவாங்களா மாட்டாங்களா? மணி, லவ் பண்ண பொறுமை ரொம்ப முக்கியம் மணி. நீங்க லவ் பண்ணா நான் ஏன் சார் பொறுமையா இருக்கணும்? மணி, என்னதான் பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடினாலும் கப் வாங்க போகிறது கேப்டன் தானே. அதுக்காக மற்ற பிளேயர்ஸ்லாம் விளையாடாம இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் மணி இதுவும். ஓ, என்ன சார் இது? ஒவ்வொரு நாள் பிரச்சனை வருது. நாயெல்லாம் லிப்ட் சரிச்சா தாங்க சார். என்ன சார் இன்னைக்கு தப்பே போல? எங்க நேற்று மாதிரி ஒரு வேளை இங்கே வந்துட்டானா சார்? சுத்த விடுறது சிக்க வைக்கிறது ரெண்டுமே பொண்ணுங்களுக்கு கை வந்த கலை பார்த்து. இதெல்லாம் நல்லா தெரியுது இல்லை? எவனா லவ் பண்ணாமல் இருக்கீங்களா? மற்றவன் லவ் பண்ண மட்டும் வந்து நல்லா அட்வைஸ் பண்ண வேண்டியது. மூட்டு போட.
நானே அவள் எங்கே வருவா எப்படி வருவான்னு தெரியும். இவங்கெல்லாம் லவ் பண்ணுறாங்க, நீங்களாம் தப்பாக நினச்சிக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? நாட்டை திருத்துறதா எங்கள் வேலை. போங்க. ஐயே, மனுஷனை நிம்மதியை தூங்க விடாம சோப்பு வேணுமா ஷாம்பு வேணுமா? சூப்பராக இருக்காளே. உன் பேர் என்ன? ஜெரி வினி பிரெட். நான் யா பிரெட் ஜாமின் பேர் வச்சுக்கிட்ட என்ன மீனிங்கு? அன்பு பரவி கிடக்கு. அன்பு பரவி கடக்கா? யார் பேர் வச்சது? எங்கள் அப்பா தான். அவர் பேர் என்ன? செபாஸ்டின்னு. நல்லா புரியுற மாதிரி பேர் வச்சிருக்காரு. உனக்கு மட்டும் ஏன் வேண்டாம் விருப்பா புள்ள பத்து காண்ட மிருகன் பேர் வச்ச மாதிரி இருக்கு? ஹலோ, உங்களுக்கு யார் வேணும்? உன் ஃப்ரெண்டு. நேற்று ஆஃபீஸ்க்கு போனேன், பார்க்க முடியல, அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க. சொல்டா. டேய், யார் அவ? இங்கே வந்து தேவலாம் பேசிட்டு இருக்கா? யாரு? அதான்டா, நேற்றுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாலாம், உன்னை பார்க்க முடியலையா, அதான் வீட்டுக்கு வந்தேங்கிறா. டேடி, அவளை விட்டுறாத. நீ பேச சரி, இப்போ நான் உடனே வந்துடுறேன். டேய், எங்கடா அவ? நல்ல வேலை போயிட்டா, நீ தப்பிச்ச. போடா. நான் தான் வர வரைக்கும் பேசிட்டு இருன்னு சொன்னேன்ல. யார்டா அவ? சப்வேல பார்த்து லவ் யூ சொன்னல அவடா. எப்படியா நீ பார்த்தலாம்னு நினச்சேன், சொதப்பிட்ட நீ. ஐயோ, அவனு தெரிஞ்சிருந்தா உள்ள கூப்பிட்ட குறைச்சி பேசியிருப்பானடா. சூப்பர் ஃபிகடா மச்சி. என்ன வாய் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. பிளான் பண்ணுறேன். டேய், எங்கடா இருக்க? நான் சப்வே வந்துட்டேன் சார். சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். டேய், குளிச்சு ட்ரெஸ் போட ரெடி ஆயிட்டேன்டா. ஃபார்மல்ஸ் தான் போட்டிருக்கேன், ஓகேவா? இல்லை டிஷர்ட் ஜீன்ஸ் ஏதாவது போட்டுக்கிறவா? இப்போ எதுக்கு நீ குளிச்சுலாம் ரெடியா? பர்ஃப்யூம் போடுறியா? ஆமாம். ஓ, அப்போ ஃபேர் அண்ட் லவ்லி? போட்ட மச்சான். டேய், இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, உன்னை பற்றி சொல்கிறோம்பாங்க. அப்புறம் அவங்க வரும்போது நான் குளிக்காம அசிங்கமாக இருந்தால் உடனே அப்படி தான் நினைப்பாங்க. அதுதான் வேணா சொல்லு, இப்போ கழட்டி போட்டுறேன். சரி, 2 பேரும் லைனில் இருக்கீங்களா? இருக்கேன். சரி, இப்போ வந்தானா என்ன பண்ணுறீங்கன்னா? டேய், கான்ஃபரன்ஸில் இருக்கும், ஒவ்வொருத்தனா பேசுங்கடா. என்ன? அவனை ஃபஸ்ட்டு பேச சொல்லு. என்னடா மணி? ஃபர்ஸ்ட் அவரை பேச சொல்லுங்க. 2 பேரும் பேச வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அவள் அங்கே வந்தா நான் வர வரைக்கும் அப்படியே அவளை அங்கேயே நிறுத்தி வைங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஃபோன் நம்பராச்சும் வாங்குங்கடா. ஓகே. என்ன மணி, அங்கே எப்படிடா இருக்கு? இங்கே நல்ல க்ரௌடாக தான் சார் இருக்கு. டேய், நான் அதான் கேட்கலடா, அவள் வரலான்னு பார்த்துட்டு இருக்கியா? அதை தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நீ என்னடா பண்ணுற? மச்சான் ஒரு நிமிஷம் இரு. மச்சான், யாழ் மெசேஜ் அமைச்சிருக்காடா, உடனே என்னை மீட் பண்ணுங்கிறாடா. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் பைடா. டேய். மணி, நீயாவது லைன்ல இருக்கியா? சார் சூப்பராக இருக்கு. அவங்கள தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டேய், விட்டுறாத, புடி. அப்போ உங்களுக்கு இந்த பொண்ணு ஓகேவா? என்னடா சொல்ற? இல்லை சார், அவங்களோட இங்கே வேற ஒரு பொண்ணு செம்மையாக இருக்கு. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். நீ இப்போ என்ன பண்ற? அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ சரி, ஓகே, நீ அவளே ஃபாலோ. ஓகே சார். சாரி சார், சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. எங்க? எப்போ ஒரு டைமில் பர்சனல் ஒர்க் பார்க்குறியா? உருப்படவே மாட்டேன். Sorry. பார்த்துக்கோ. ஆமாம் சார். எங்கடா? ஹாய். என்ன ஹாய்? உன்கிட்ட லவ் சொல்லி 1 வாரம் ஆச்சு. நீயா தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இல்ல, அதான் நானே தேடுனேன். இல்லடா, இன்னைக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஐயோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். நான்லாம் தேடி தேடி வெறுத்து போய் கடைசியில் கிடைச்சது சூப்பர் ஃபிகர் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க ஃப்ரெண்டுக்கு நான் நல்ல ஃபிகரா தெரியலையோ? நீ ரொம்ப நல்ல ஃபிகர் நினைச்சனால தான் இந்த 1 வாரமா மால், சப்வே, ஆஃபீஸ்ன்னு சுத்தி இங்க பாரு, 1 இன்ச் ஹைட் வர கம்மியாயிட்டேன். அப்படியா? சரி, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ண ஞாபகம் இருக்கா? நம்ம சப்வேல தான். இல்ல, அதுக்கும் முன்னாடி. அதுக்கும் முன்னாடி மீட் பண்ணலையே. மே 5th என்ன நாள்னு தெரியுமா?
மே 5th வந்து கால் மார்க்ஸ் பர்த்டே. ஐயோ, அன்னைக்கு தான் உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஹலோ மா, என்ன மன்னிச்சிடுமா. என்னடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் நான் பொய்யாகிட்டேம்மா. என்னடா பண்ண? பண்ண தப்ப சொன்னா சத்தியமா நீ என்ன மன்னிக்கவே மாட்டேம்மா. தண்ணி அடிச்சிருக்கேன் அதானே? நீ தண்ணி அடிக்க போகிறது எனக்கு முன்னாடியே தெரியும். நாமக்கல் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டியாமே, அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் தானே, பரவாயில்ல பெர்மிஷன் கொடுன்னு சொன்னேன். ஒரு சொந்த புள்ள கெட்டு போறதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்துருக்க. உன்னை மன்னிக்க மாட்டேமா, சத்தியமா உன்னை மன்னிக்க மாட்டேன். லூசு பையன். என்னடா ஆச்சு? இல்ல விம்மி, என்ன எல்லாரும் எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. இனிமே எப்படி நான் அவளெல்லாம் அப்ப நான் கிளம்புறேன் மிமி. ஓகே, see you. ஒரு குடியா நாயிட்டேனே. ஹே சுபி, இவன் என் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி அடிச்சிருக்கான். ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா ப்ளீஸ்? ட்ராப்பா? ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ப்ளீஸ். சரி, ஓகே. ஹலோ, எங்க போகணும்னு சொல்லுங்க. நேரா போயிட்டு 4th ரைட் எடுங்க. அங்க ஒரு யூட்டன் எடுத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒன்று வரும். அதுல ஏறி சைடு நீங்க லெஃப்ட் ரைட்லயே சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஹலோ ஏய் இந்நேரத்தில் ஏன்டா ஃபோனை போட்டு கொள்ற? உங்ககிட்ட இன்டர்வியூ வரும்போது எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னேன். அது என்னால ஃபாலோ பண்ண முடியல. நான் குஷ்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏய் மன்னிச்சிட்டேன்டா. மன்னிப்பு கேட்குறாந்தா காலை ஆஃபீஸில் வந்து கேள்றா. சார், மன்னிப்பு கேட்குறவன் தெய்வம், மன்னிக்கிறவன் மனுஷன். நீங்க எனக்கு மனுஷனா தெரியுறீங்க சார். இப்படி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாரா? இதை கட் பண்ணிட்டீங்களா? நேராதான். சார், நான் குஷ்டேன், மன்னிச்சிடுங்க சார். டேய், ஒவ்வொரு வருஷம் புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் உன்னைத்தானடா நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். சார், நான் வேணா வாமிட் பண்ணிடுறேன் சார். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிக்கிறேன். டிரைவர், வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, விட்டுடுறேன். வழியிலலாம் நிறுத்த முடியாது. ப்ளீஸ் டிரைவர். Stupid fool. Will you marry me? Oh my god, I'm so happy. I didn't expect this. What? What? What is this? Yeah. Hey! Qu'est-ce qu'elle dit fait là-bas? Rafael, il est hop! Sorry, Marie. Zachary. Ow! What's up? Stop it! Idiot! I'll find you! Kill him! ஊரு ஃபுல்லா ஒயின் ஷாப்பா வச்சிருக்காங்க. ஆனா வாமிட் பண்ண ஒரு இடமாவது வச்சிருக்காங்களா? வாயுது வாயுது அப்படி இல்ல, இப்படி ஊது. ஏய், நீ ஒழுங்கா ஊதல, உன் மேல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் புக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பார்த்தா குச்ச மாதிரி தெரியல சார்? தெரியுது. எங்களுக்கு ரூல்ஸ் வாயை ஊத சொல்லி செக் பண்றதா. நான் ட்ரங்க் பண்ணியிருக்கேன் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது இல்ல? டிரைவர்
சார் குடிக்கல சார். ஓ போய் செக் பண்ணியா? ஓ சட்டம் தன் கடமையை செய்கிறது. வாய ஊதுங்க. சார் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அதை நாங்கள் சொல்லணும். ஊதுங்க. இன்னொரு வாட்டி ஊதுங்க. சார் ஏதோ பாரின் சரக்கு அடிச்சிருப்பாங்க போல. நாற்று அடிக்காம வாசம் அடிக்குது சார். அப்படி என்னையா சரக்கு? நான் மின்ட் சாப்பிட்டேன். எனக்கு சந்தேகமாக இருக்கு. உங்கள் கையை கொஞ்சம் நீட்டுங்க. டவுட்டாக தான் இருக்கு. எதுக்கும் ஒரு இடம் இறங்கி நடந்து காட்டுங்க. எப்படி போனோம்? யூட்டன். ஆமா யூவை தலைகீழ போட்டு யூட்டன்றாங்க. இதெல்லாம் யாரு கேட்குறாங்க? டிரைவர் 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 என்ன? வருது டிரைவர். புரியல. வருது டிரைவர். வாமிட்டா? இது பாருங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன், அங்க பண்ணிக்கோங்க. இல்ல டிரைவர், ஃபர்ஸ்ட் நானா எடுத்தேன்னா இப்போ அதுவா வருது. ப்ளீஸ் ப்ளீஸ் டிரைவர். டிரைவர் வெறும் சத்தம் தான் வருது டிரைவர். கடவுளே. ஏய் விம்மி, இவன் தொல்லை என்னால தாங்க முடியல. ஏய் ப்ளீஸ் அவனை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீ. நான் தான் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். எங்கேயாவது விழுந்து கிடந்தானா ரொம்ப அசிங்கமா ஆயிடும். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே. ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலான்றான். ஆனா நான் உன்னையே இறைவனை தான் பார்க்கிறேன். அங்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இறைவன் போடுற ட்ரெஸ்ஸா இது? போட்டுக்கோ போட்டுக்கோ போடே. நீ ஏன் இன்னொண்டா? ஷூ? ஓ பிராண்டட் ஷூவா? பின்னாடி பின்னாடி போ. முன்னாடி. இறைவன் டாடா. No comments. நீங்க என்னமோ கரெக்டா ரூட் சொல்ற மாதிரி தெரியல. அது நேரா போயிட்டு 4th ரைட் எடுத்த bridge. ஐயோ பிரிட்ஜே காணோம். ப்ளீஸ்ங்க, நாளைக்கு எனக்கு பர்த்டே. நேரமா எந்திரிச்சு கோவிலுக்கு போகணும். போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஐயோ நாளைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? நிறுத்து நிறுத்து நிறுத்து. டிரைவருக்கு பர்த்டே. நிறுத்து 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 நிறுத்துங்க. என்ன? ஹே ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருங்க, நீங்க இப்ப வண்டியில ஏறலனா நான் போயிட்டே இருப்பேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு பர்த்டே வருது. கிஃப்ட் தர வேணாமா? இருங்க. கிஃப்ட் கொடுக்காத ஆம்பளையும் ஆட இருமா. கிஸ் கொடுக்காத பொம்பளையும் இந்த சொசைட்டி மதிக்கிறதே இல்லை தெரியுமா?
ஹலோ, ஒரு gift வேணும். ஐயா, கூட்டு போட்டுனுக்குறாங்க. ஒரு சிங்கத்தை பர்த்டே கிஃப்டா கொடுத்தேன்னு நாளைக்கு வரலாறு சொல்லிட்டோம். கூப்பிட்டு வரலன்னா சிங்கன்னாலும் அசிங்கம்தான். நன்றி உள்ளவன் நீ தான் நீ பர்த்டே கிஃப்ட்டு. ஓகே செல்லம், போகிற இடத்துல அண்ணன் பேரை காப்பாற்றணும். இந்தாங்க இந்தாங்க. என்னது அது? விட்டுருங்க. அஜித் படத்தில் ஆசை பார்த்துருக்கீங்களா? ஐய, அது ஆசை படத்தில் அஜித் பார்த்துருக்கீங்க. அவர் குட்டியாக கொடுப்பாரு. அவர் வந்து குட்டி, நம்மளது பெசை. இந்தாங்க வச்சுங்க. இல்ல இல்ல வேணாம், அன்பளிப்புலாம் வேணாம் ப்ளீஸ். அள்ளிப்பே இல்லை, நம்ம கிட்ட அன்பு மட்டும்தான். இந்தாங்க ஜீவ் ஜீவ். ப்ளீஸ் ப்ளீஸ், பின்னாடி வைங்க, பின்னாடி. பின்னாடியா? உள்ள படா தம்பி. ஓ சார் இவ்வளவு பண்ணியிருக்காரா? இன்னும் நிறைய பண்ணாரு. சாரோட நலன் கருதி சில விஷயத்த சென்சார் பண்ணிட்டேன். இப்போ ஞாபகம் வருதா? லைட்டா. அப்புறம் கிளம்பட்டுமா? கிளம்பு. உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தீனா? ஏன் நம்பரா? நோட் பண்ணிக்கோங்க. 98410. உன் பேர் சுபிக்ஷா? ஆமா. உன் நம்பர் எப்படி ஆல்ரெடி என் ஃபோன்ல இருக்கு? அன்னைக்கே வாங்குனீங்களே. ஃபோன் நம்பர் வச்சுட்டே சுத்தி. இவர் நம்பர் வாங்கினது நீங்க சொல்லவே இல்லையே. அதான் சொன்னேனே, சில விஷயங்களை சென்சார் பண்ணிட்டேங்க. ஏங்க நம்பர் மட்டும் எப்படி வாங்கினாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸுங்க. சொல்லட்டுமா? ஆமாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு உன் நம்பரை கூட கொடுக்கலன்னா உன் நம்பரை கொடுத்தா தான் நான் வண்டியில் ஏறுவேன். இப்போ நீ கிளம்பு, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நானும் சொல்ல வந்ததே சொல்லலையே. இல்ல, அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நீ கிளம்பு. இங்க வந்துட்டோமா? இந்த லவ் எவன் கண்டுபிடிச்சானு தெரியல. அந்த ஆதம் எவ்வளவுதான் உதைக்கணும். ஏய், நீ என்ன பெரிய இவளா? நானா வந்து உன்ட்ட லவ் யூ சொன்னேன், நீயா வந்து ஐ லவ் யூ அப்படின்னு? ஆமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொன்னா நம்ம தான் செய்வான். நான் தான் இங்க வெயிட் பண்ணி பார்த்து நம்பல. அப்படியே மூட்டு போ. அண்ணா இருக்காருன்னு பாக்குறேன். அப்புறம் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? எதுக்கு வீட்டுக்கு வந்த? இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அன்னைக்கு நைட்டு அவ்வளோ பண்ணியிருக்கேன், நானே மறந்துட்டேன். நீ எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்க? விளையாட்டு இருந்தா வாலிபாலோ ஃபுட்பாலோ விளையாட வேண்டியது தானே. எதுக்கு நீ லவ்ல விளையாடுற? ஜி சூப்பர் ஜி, நீங்க சொன்ன எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஒரு டீ சாப்பிடலாமா ஜி? 2 டீ போடுங்க ஜி. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கல ஜி? சும்மா சொல்லுங்க. அப்புறம் என்ன, அந்த பொண்ணு சொன்னது பொய்யா இருந்தா அதையே உண்மையாக்கிருங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா விட்டுறாங்க ஜி. விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், எது நல்ல ட்ரெஸ்ஸு, எது கெட்ட ட்ரெஸ்ஸு, எது நல்ல வாழ்க்கை, எது கெட்ட வாழ்க்கை, எது ரோடு, எது பிளாட்ஃபார்ம், எதுவுமே தெரியாது ஜி. அது பாட்டில் மனசு தாந்தோணித்தனமாக ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிங்க ஜி, ஏதாவது இருக்கும் பிடிங்க. இவ்வளோ தூரம் லவ் பண்ணிட்டீங்கல்ல, அந்த பொண்ணை விட்டுட்டா இப்படி வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் லவ்வை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா லவ் வலிக்கும், உள்ள வலிக்கும். லவ் ஃபெயிலுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றதெல்லாம் கையாளாதத்தனம். லவ்வை ஃபெயிலர் ஆக விடாம வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் தாங்க ஆம்பளை. ஆம்பளை இருங்க ஜி.
இருங்க 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 ஜி இருங்க ஜி நீங்கள் பில்லு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் ஒரு சிங்கிள் டீக்காக இவ்வளவு சொன்ன மாதிரி ஆயிரும். கோச்சுக்கிறாதீங்க, ₹1 கம்மியாக இருக்கு, அப்புறம் தந்துடுறேன். பட்டாஜி ஐ லவ் யூ. சுபி, நீ எனக்கு லவ் யூ சொன்னது வேணா விளையாட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னிலேருந்து புதுசாக லவ் பண்ணலாம், ஓகேவா? சரி, உனக்கு பெரிய ஆளை தெரியுமா? போடா வெங்காயம் அப்படின்னு சொன்னாரு, அவரு தானே? அவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதல்ங்கிறது வாழ்க்கை, கல்யாணங்கிறது சடங்கு. ஸோ வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ, அப்படி பார்க்காத சுபி, நான் பைத்தியமாயிடுவேன். முதல்ல வழியை விட்டுட்டு அப்புறமா பைத்தியமா விட முண்டோம். சரிக்கா, சரி. காலையிலே வந்துடுறானுங்க இந்த மாதிரி கிளம்பிட்டு. சுபி ஹாய். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? இல்லை, அன்னைக்கு நைட் நான் போதையில் இருக்கும்போது என் கூட ட்ராவல் பண்ணியா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. அதனால தான் உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஞாபகம் வளரட்டும். நான் இந்த உள்ள வை, போகும்போது கூட. இல்லை, இது வாஸ்து செடி, வீட்டில் வச்சா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்னா வாஸ்து செடி தானே, சொல்லு. ஆமா ஆமா ஆமா, வீட்டில் வச்சு வளர்த்தா வீடு விளங்கிடும். அதான் யோசிக்காம ஒரு நாள் பகல் என் கூட ட்ராவல் பண்ணிப்பாரு. அதிகம் இல்லை, 96 தான். கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிக்கும். அப்படியும் பிடிக்கலனா இந்த மாதிரி உன்னை ஃபாலோ பண்ணுறது, அப்புறம் உன்னையே நினச்சி தூங்குறது, எந்திரிச்சுக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, அப்புறம் உனக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிறது, இந்த மாதிரி உனக்கு தெரியாமல் பண்ணுற டிஸ்டர்பையும் இப்படி தெரிஞ்சு பண்ணுற டிஸ்டர்பையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணலனா அப்போ வேறு வழியே இல்லை, உன்னை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகணும். ஒரு டைப்பாக தான் அப்ரோச் பண்ணுறாங்க, ஆனால் ஒர்க் அவுட் ஆகுதே. சரி, நாளைக்கு 9 o'clock. சரி, ஓகே. அப்போ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ. இது நமக்கு கிடைச்சிருக்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த 9 to 6 எப்படியாவது இவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் எல்லாம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் ஆகும். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கமலா தேட்டரில் அசிக் 2ன்னு சூப்பர் லவ் படம் போட்டிருக்காங்க. அதுக்கு கூட்டிகிட்டு போய் காமிங்க, செம்ம லவ் மூட கொடுக்கும். அந்த கேப்பில் நீங்களும் ஓகே பண்ணிடுங்க. டேய், இந்தி எனக்கு புரியாது, எப்படி 2 மணி நேரம் ஓட்டுறது? லவ்வும் அப்படித்தான் சார், புரியவே புரியாது. சரி, நான் பார்த்துக்கிறேன். இதுவும் அங்கே தான். கமலா தேட்டர் போயிடுங்க. எல்லாம் ஓகே, ஆனால் பக்கத்தில் நீங்கள் இல்லையே. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார். உங்கள் செலவில் வேற ஒருத்தன் பிக்கப் பண்ணிட்டு போயிட போகிறேன். நம்ம பார்க்காததான். சரி சரி. 1க்கும் 28க்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் பசிக்குதுங்க. உப்பிட்டவரே உள்ளலும் நினைப்பாங்க. இன்னைக்கு உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுத்திர வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் எடுத்துங்க. சொல்லுங்கள் சார். ஒரு சிக்கன் 65, ஒரு சிக்கன் மசாலா, ஒரு சிக்கன் பெப்பர் மசாலா, ஒரு சிக்கன் பெப்பர் ஆனியன் ஃப்ரை, ஒரு சிக்கன் செட்டிநாடு, ஒரு சிக்கன் ரோஸ்ட், ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன். மெனு கார்டை ஃபாலோ பண்ணி அப்படியே ஒவ்வொன்றா தந்துடலாமா சார்? ஓகேண்ணா, சூப்பர், தேங்க்ஸ் சார். அப்படியே மட்டனில் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். 1 தயிர் சாதம் ப்ளீஸ். ஓகே மேம். தயிர் சாதமா? ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி நான் வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு கேட்டு ஆர்டர் பண்ண மாட்டியா? நான் அப்ப இதெல்லாம் பாசம். தயிர் சாதமா? நான்வெஜ் ஃபிகரை கரெக்ட் பண்ணுறதே உங்களுக்கு கஷ்டம், இதில் தயிர் சாதம் ரொம்ப டஃப்பாக இருக்குமே. இதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு வேலை உனத்து நம்மளுக்கு பில்லி சுண்ணி வச்சிருப்பானா? காலையிலேருந்து எல்லாமே தப்பாவே நடக்குது. ஐயா
எங்கங்க ஒரு நிமிஷம் லெஃப்ட்ல நிறுத்துங்க. எங்க ப்ளீஸ்ங்க கொஞ்சம் லெஃப்ட்ல நிறுத்துங்க. யோ மீனை போடியா? போறோம் உட்காரியா. நான் நீ வெஜ்ஜா நான் வெஜ்ஜானா? நான் வெஜ் தான். ஓ புகார்ல வாங்கின சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு சாப்பிட்றியா? வாடா. என்னண்ணா என்னப்பா விசேஷம்? ஒன்றும் இல்லைண்ணா, வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் அன்னதானம் பண்ணுறதா வேண்டுது. அதான் சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ப்பா. ஓகே அண்ணா நீங்களும் வாங்க. என்ன நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. என்னங்க பிரதர் வாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். நல்லா இருக்கண்ணா. சூப்பர் டேஸ்ட் பா. எப்படி? ஐயோ முடிஞ்சு போச்சுண்ணா. முடிஞ்சு போச்சா? யார் நீ? ஏண்ணா? இன்னும் ஏன்னா நோனன்னுக்கிட்டு இந்த ஹோட்டல் ஓனர்னா எனக்கே ஒரு நாளைக்கு 30 சாப்பாடு தான் ஓடுது. ஒரு சாப்பாடு 48 ரூபா. 35 பெருக்கல் 48 கணக்கு பண்ணி காசு எடுத்துட்டு போயா. நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? நான் எதுக்கு கொடுக்கணுமா? இங்க சாப்பாடு கொடுத்தியா அத்தனை பேர் ஏன் கஸ்டமர் எங்க இருந்தா வந்து நீ எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இங்க நான் என்ன பண்றது? நானும் என்னென்ன பண்றது? நம்ம வேண்டுதல் அந்த மாதிரி. ரெடியா காசா? இருண்ணா. 48 பெருக்கல் 35 720. 720 எந்த ஸ்கூல்ல படிச்சா? 1680 ரூபா. பாக்கி 950 ரூபா. அவ்வளவுதானே காசு இருக்கு. என்னது காசு இல்லையா? அப்ப காரை விட்டுக்கோ. என்னது காரா? சாய் அடியா. இருண்ணா, நான் அப்புறமா கொடுத்துறேன். யோ உன் காசு ஒன்று சும்மா வேண்டாம். ஏய் இந்த சாப்பாடுல கட்டியா கார் எடு. மீன் குழம்பு வாசனை தூக்குது இல்ல? அது வாசம் இல்லை, நாத்தம். அப்படியே சொல்லலாம். எல்லாமே சொதுப்புது. எஸ்கேப் ஆகிறது தான் பெட்டர். எங்க ஒரு நிமிஷம் லெஃப்ட் நிறுத்துங்க. இன்னைக்கு ஃபுல்லாக கூட ட்ராவல் பண்ணதில்ல டைம் போனதே தெரியல. நான் கூட உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 9 to 6 பத்தாதுன்னு நினச்சேன். ஆனால் 9 to 5 எனஃப். ஏன்னா உன் கண்ணில் நான் லவ்வை பார்த்துட்டேன். இப்போ எதுவுமே சொல்லாத. வீட்டுக்கு போங்க, சாப்பிடும்போது யோசிங்க, காலையில் வந்து பொறுமையாக சொல்லுங்க. ஏற்கனவே தெரிஞ்ச ஆன்சர் தான், பட் உன் வாயிலேருந்து கேட்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கு. போயிட்டு வரேன். எனக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா? என்ன? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஃபுல்லாக நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். என்கிட்ட ஏதாவது பிடிக்காத விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக அதை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கல. ஐயோ, நான் கூட இன்னைக்கு ஃபுல்லாக நடந்தது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரே ஒரு விஷயமா? என்னது? லவ்வுக்காக இப்படி ஒரு பொண்ணு பின்னாடி கேனத்தனமா சுத்துறியே, அதான் எனக்கு பிடிக்கல. பையன் தான் கெத்தா இருக்கணும். கெத்தான பையன் தான் எனக்கு பிடிக்கும். கெத்து நாளையிலிருந்து இல்ல, இன்னிலிருந்து, இந்த செகண்ட்ல இருந்து கெத்து தான். கெத்துனா வினோத், வினோத்னா கெத்து. கெத்து வினோத். வட்டா ஜி, யோசிக்கிறவன் லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணுறவன் யோசிக்கக்கூடாது. அவளுக்கு கழுத்தில் கல்லை கட்டிக்கிட்டு கடலில் குதிக்க சொன்னாலும் குதிச்சிடணும். எப்படியாவது கரை சேர்ந்துடலாம். கழுத்தில் கல்லை கட்டிக்கிட்டு கடலில் குதிச்சா எப்படா கரை சேர முடியும்னு யோசிச்சோன்னு வச்சுக்கங்க. குதிக்கவும் முடியாது, கரை சேரவும் முடியாது. அப்போ அடிச்சலாமா ஜி? அடிச்சிருங்க. சுபி, அடிச்சிடலாம். இல்ல அடிச்சிடறேன்னு சொன்னேன். இல்ல, போன தடவை சொன்னால அதே மாதிரி சொல்லு. புரியல. அடிச்சிடுவேன்.